வணக்கம் யுவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வட்சன் கேமிங் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா தி இந்தியன் பைக்ஸ் 3D கேம் தான் ஆட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் என்னடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஆட்டோ ஸ்பைடர் ஷிப் கோடெலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நானும் சில ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அது என்னென்னன்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஆர்ஜி டூல்ஸ்குள்ளே போயிட்டு என்னடா ஏங்க நான் ஃபேன் ஆன் பண்ணாமே ஆன் ஆகுது. நான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேன் ஆனில் தானே இருக்குது. நான் எப்பயும் ஆன் பண்ணி வச்சேன், இன்னும் சுற்றிட்டே இருக்குது. ஓகே, ஃபேன் ஆஃப். ஐயோ என்னடா ஆச்சு? ஓகே, ஆஃப்னு கொடுத்துட்டு ஃபேன் கொடுங்க. FAN கொடுத்துட்டு இப்போ டிக் பண்ணிங்கன்னா என்னடா ஆனாவில் ஆஃப் ஆகுது. ஃபேன் ஆஃப்னு தானே கொடுக்கணும். FAN ஃபேன் ஆஃப். என்னடா எஃப். ஓகே, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபேன் ஆன் பண்ணணுன்னா, ஐயோ இதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஃபேன் ஆன் கொடுங்க. ஆன் ON FAN ஃபேன் ஆன் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆக மாட்டேங்குது. இருங்க கரெக்டாக பொண்ணுத ஆன் ஃபேன் இருந்தால் கொடுக்கணும். ஃபேன் ஆனால் ஆன் ஃபேன் தானே. இல்லைங்க, அப்போ நம்ம ஃபேன் ஆனுன்னு கொடுத்தோம். இப்போ FAN ஓகே, இப்போ கரெக்டாகிடும். இப்போ கரெக்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா இப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்ட்டு. ஜப்பான்காரன் என்னமோ கண்டுபிடிக்கிறான், நீ எதனா கண்டுபிடிச்சி வந்துருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஐயோ. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஆட்டோ சீட்டுக்கு போகலாம். வாங்க இப்போது ஆட்டோ சீட்டுக்கு போகலாம். இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு 8370ங்கிற நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோக்கார நல்ல பட்டுச்ச ரூட்டுக்கார. ஓகே, ஆட்டோ பார்த்தீங்களே பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுது. நம்பூர் ஆட்டோனா சும்மாவா சார்? டிரைவிடுங்க சார். சார் வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு. என்னடா பெரிய பெரிய கார் ஓட்டுறீங்க, ஆட்டோ ஓட்டுங்கடா, அப்போதான்டா உங்களுக்குலாம் அந்த ஆட்டோவோட மகிமை புரியும். ஏன் ஆட்டோ பேலன்ஸாக இருக்குது பாருங்க. அவனா டின்னு ஒரு பேக் வீலிங் அடிக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக வீலிங் அடிக்குது. அப்படியே பிரேக் போட்டிங்கன்னா, இப்போ வேகமாக போயிட்டு பிரேக் போட்டிங்கன்னா 2 வீலும் தூக்குங்க. நம்பலாம் பாருங்க. இப்போ அப்படியே 2 வீலும், ஐயோ இருங்க இப்போ பாருங்க, 2 வீலும் தூக்கும். அப்படியே சைடில் அப்படியே வீலு போட்டு அப்படியே 2 வீலும் தூக்கு பிஸ்கெட் அடிக்குது. இப்போ 1ன்னு போட்டிங்கன்னா நம்ம ராக்கி பாய் யூஸ் பண்ண KGF பைக் வரப்போகுது. 1 ஒன்றுமே வரல. சீட் இஸ் நாட்டு. இது இப்படி ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறாங்க. இருக்கேடா, 1ன்னு போட்டால் வருது. வருங்க. என்னங்க இது? சரி, நம்ம ஏன் இந்த ஃபோனுக்கு வரலையான்னு தெரில. அடுத்தது 5559 போட்டிங்கன்னா ஸ்பைடர் வருமாங்க. ட்ரை பண்ணுவோம். பஸ்ஸு வருது. ஏங்க என்னங்க இது? இந்த ஃபோனுக்கு வேறு ஒன்றுமே வர மாட்டேங்குது, எல்லாம் வேறையாக வருது. வாட் ஹேப்பன்? கரெக்டாக எதுவுமே வர மாட்டேங்குதுங்க இந்த ஃபோனுக்கு. அதனால் நானாக ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. ஹெலிகாப்டர் பறந்து பார்த்துப்பீங்க. ஹெலிகாப்டர் விட்டு இறங்கணுன்னே மிதந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்க. இப்போ ஃபோனில் போய் 8000ங்கிற ஒரு நம்பரை போட்டு கரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பான் பண்ணுங்கள். ஸ்பான் பண்ணால் கரெக்டாக வந்துடும்.
இப்போ ஜம்ப் பண்ணி அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதிங்க ஓகேங்களா. இப்போது அப்படியே குதிச்சுக்கிட்டே இந்த ஏரோப்ளேன் ஓ இது கரெக்டாக எடுக்கணும். இருங்க கரெக்டாக நம்ம எடுப்போம். ஐயோ இறங்குறாடே சோதிக்க. நம்ம இங்கே ஃபான் பண்ணி எங்கே பண்ணாலும் என்ன கரெக்ட். ஐயோ பைக் வருது பாருங்க. கரெக்டாக நம்ம 8000ங்கிற நம்பர் போட்டு இதை கொண்டு வருது. ஹெலிகாப்டரை வச்சு அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே கரெக்டாக அங்கே போய் லேண்ட் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்குது. இறங்கு இறங்கு இறங்கு. என்னடா இறங்க மாட்டேங்கிறான். இறங்கு இறங்கு இறங்கு. அப்படியே இறங்கணும். ஐயோ பேக்கில் வந்துக்கலாம் கொஞ்சம். அப்படியே நம்ம கொஞ்சம் பேக்கில் வந்து இங்கே இறங்குவோம். இங்கே கரெக்டாக ஆன் பண்ணி அப்படியே வெளியே வந்து அப்படியே நீச்சல் அடிக்கிற பொசிஷன்லேயே நீங்கள் வண்டி எடுக்கணும். வண்டி எடுத்திங்கன்னா ஒரு மாயமில்லை மந்திரமில்லை. இப்போ பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ இப்போ நம்ம கீழே இறங்கிக்கிறேன் பாருங்கள். இறடா இறங்க மாட்டேங்கிறான். ஓகே இறங்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஒரு மேஜிக் நடக்க போகுது. அப்படியே நீங்கள் இறங்குனீங்கன்னா இந்த மாதிரி மதப்பான் பயங்கரமாக இருக்கா. வா வா அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிட்டே போவான். ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த கேம் நீங்கள் சாகிற வரைக்குமே ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் இருப்பான். அதனால் இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்தால் இதாகாதுல்ல, அந்த மாதிரியே ஆகும். நம்ம இப்போ வெளியே போயிட்டு தான் உள்ளே வரணும். ஓகே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததும் பயங்கரமான சீட்டு தான், பயங்கரமான ட்ரிக்கு தான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்துவோம். பைக் எடுத்துக்கலாம். ஓகே 8 இப்படி தானே போட்டேன். ஐயோ வரலையே. 7000 தானே. ஓகே நம்ம ஹையபுசா வந்திருக்கு. இது வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக அந்த ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போனோம். வருது வலகு விஜிட்டியே வருதே. ஓகே கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம ட்ரெயின் இருக்கிறது இந்த பக்கம் தானே, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். காசாக பணமாக போவோம். ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் மக்களே. நம்ம கூடிய சீக்கிரத்தில் 100 அடிக்கிறோம். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ப்ளீஸ் பார்க்குறவங்க ஒரு செகண்டு தானே ஆகும் ரெண்டுத்துக்கும். ஒரு 2 பண்ண லைக்கே ஷேரு இதுங்கெல்லாம் பண்ண ஒரு 10 செகண்டும் ஆகுமா? டக்குன்னு பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். ஐயோ பைக் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இந்த மாதிரி ட்ரெயின் கிட்ட நிறுத்தணும் நீங்கள். ஐயோ பேக்கில் வா. பேக்கில் வந்து ஐயோ இன்னும் வா. என்னடா இது நமக்கு வந்த சோதனை. ஓகே அப்படியே பைக் விட்டு இறங்கிடுங்க. பைக்கை விட்டு இறங்கிட்டு அப்படியே கிட்ட நில்லுங்க. இப்போ ரெண்டுமே தெரியுது பார்த்தீங்களா, பைக்கும் ட்ரெயினும். இப்போ நீங்கள் இதை பிடிச்சிங்கன்னா ட்ரெயின்குள்ளே போயிடுவான். ட்ரெயின்குள்ளே போயிட்டான்னு கேட்பீங்க. இதாங்க ட்ரிக்கு. எப்படி பயங்கரமா மாசா கெத்தா சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரியே அப்படியே பயங்கரமாக நீங்கள் பாருங்க. அவன் அப்படியே இப்படியே மின்னல் அடிக்குது அப்படின்ட்டு தண்ணி பைக்கு மேலே பறப்பான். அதுதான் இந்த ட்ரிக்கு. பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸ் ஒரு ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க்லாம் வந்திருக்குன்னு இப்போ தான் நானே கேள்விப்பட்டேன். அந்த பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு சும்மா ஒரு ட்ரிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிக் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நானாக பண்ணி பார்க்குறேன். என்னடா ஆச்சு ஆடுறாங்க பைக்கில் ஏறி உக்காண்டா. நானாக பண்ணி பார்க்க போகிறேன். என்னதுன்னா இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க் சுட்டா வெடிக்குமா வெடிக்காதா, இந்த கேமில் வெடிக்குமா வெடிக்காதான்னு பார்க்க போகிறோம்.
ஆஹா பற்றிக்குச்சு, ஏன்னா வெடிக்க மாட்டேங்குது. ரெண்டுமே பற்றிக்குச்சு. ஏன்னா வெடிக்குதா இல்லை, பார்த்தீங்கன்னா வெடிக்கலை, ஏன்னா தீ மட்டும் பற்றிக்குது. பார்த்தீங்கன்னா பாரத்துங்க, பாரத் பெட்ரோலியம் பாருங்க. இந்தியன் ஆயிலா? ஐயோ, இந்தியன் ஆயில். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, நான் ஒன்றுமே பண்ணால் ஒன்றுமே வர மாட்டேங்குது. அதனால் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்கு? இது வந்து நான் இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வருமா என்னன்னு தெரில. முதல்ல பைக் ஏறிட்டு ஓகேங்களா, பைக் ஏறி கரெக்டாக மேலே போயிடலாம். ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போகலாம். ட்ரெயின் எந்த பக்கம்? இந்த பக்கம் தானே இருந்துச்சு. ஐயோ, இந்த பக்கம் வரத்தில்லையே, எந்த பக்கத்துலேருந்து வந்து இந்த வரத்தில்ல. ட்ரெயின் ட்ராக் இப்படி தான் போகுது. அங்கே இருக்கு பாருங்கள் ட்ரெயின். ஓகே, இப்போ ட்ரெயினுக்கு மேலே நம்ம பைக் ஓட்ட முடியுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்னடா இது, கேமரா பொசிஷனே மாறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. ஓகே, பைக் கேங்கிலே மாறிட்டு இருக்கு. ஓகே, இங்கே வண்டி நிறுத்திக்கலாம். இங்கே வண்டி நிறுத்தி இறங்கிக்கலாம். இறங்கி அப்படியே நம்ம மேலே போகலாம். ஓகேங்களா, அங்கே அந்த இந்த ப்ளூ கலர் மேலே இருக்குறீங்களே, இது மேலே போயிட்டு இது பண்ணலாம். இப்போ இங்கே ஜம்ப் பண்ணிட்டே இருக்கணுமாமா. ஐயோ, அது அந்த பக்கமா? அந்த பக்கம் போகணும். அந்த பக்கத்துலேருந்து வரணும். ஜம்ப் பண்ணிட்டே இருக்கணும். ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறுவான். டேய், என்னடா பண்ணுற? ஜம்ப் பண்ண தானடா சொன்னேன். ஓகே, கரெக்டாக இங்கே நின்றுக்கலாம். ஜம்ப் பண்ணிட்டே இருக்கணும். புட்றா மேலே புட்றா. ஐயோ புட்றா சாபிரே, என்னங்க முடிக்க மாட்டேங்கிறான். ஐயோ சரி, இங்கேயுமே குதிக்க மாட்டேங்கிறான், ட்ரெயின் மேலேயும் குதிக்க மாட்டேங்கிறான். எதுக்கடா இருக்க நீ? கரெக்டாக இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும். நான் ஒரு நம்ம ஏதோ ஷார்ட்ஸில் தான் நான் பார்த்தேன். சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடுவோம் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. சரி, சும்மா தானே இருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றுமே வர மாட்டேங்குது. இப்படி நிற்கணுமோ? இப்படி நின்னாலும் ஏற முடிய மாட்டேங்குதுங்க. இந்த குடிசை மாதிரி இருக்குது பார்த்தீங்கள, இது மாதிரி ஏறணும் நம்ம. ஏன்னா ஏற முடிய மாட்டேங்குது. ஐயோ, சரி, நம்ம இந்த ட்ரெயின் மேலே பைக்கை இது பண்ணிட்டு பைக் இது பண்ணுவோம். 7000 போட்டு பைக் வர வச்சாச்சு. ஏங்க இந்த பைக்கு மேலே வேறு ஏற முடியலங்க. ஓகே, இப்போ பைக்கோட இதை ஆன் நம்ம ட்ரெயினை ஆன் பண்ணுவோம் இப்போது. ஓகே, ட்ரெயின் ஆன் பண்ணியாச்சு. நகருது. ஏங்க ட்ரிக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா ஐயோ இங்கே பாருங்கங்க, ஏன்னா பைக் இப்படி நேராக நிற்கணும், நம்மளுக்கு இப்படியே நிற்கிது. பைக் கீழே வந்துடுச்சு. பிரேக் போட்டுடலாம். பிரேக் போட்டு வண்டி நிறுத்தியாச்சு. ஏங்க என்ன ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ எதுக்கு இருக்கீங்க? என்னடா இது, என்னென்ன மோலாம் இருக்குது? ஓகே, என்னமோ இருக்குது, என்ன போடுறது? ஓகே, நான் சும்மா ஜோம்பி போர்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். வருதுன்னு பார்க்கலாம். என்னது, இந்த மூடு போட்டால் வந்துடுமா? இருங்க, அப்படி ஒன்றுமே வரலையே. ஒரு ஏமாத்துறானுங்களோ. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெஸ்ஸு கண்ணாடிலாம் வாங்கிக்கலாம். பேக் போட்டு கேப் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, மாசாக இருக்கமா? எப்படி வேறு என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா வர மாட்டேங்குதுங்க எதுவுமே. இந்த ஃபோனுக்கு வேறு ஒரு ட்ரிக்ஸு ஒரு மித்தே எதுவுமே வர மாட்டேங்குது. அதனாலேயே இந்த வீடியோ இதோட முடித்து கொள்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மகளே. அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன கேஜிஎஃப் பைக் பார்த்தீங்கன்னா 1N போட்டிங்கன்னா கேஜிஎஃப் பைக் வருமாமா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஷிப் கோடு பார்த்தீங்கன்னா 5599 போட்டால் உங்களுக்கு வருதான்னு சொல்லுங்கள். இருங்க, இந்த ஜுராஃபிக் பார்க் இருக்குல்ல, அந்த ஜுராஃபிக் பார்க்குள்ளே போகலாம். ஐயோ செத்துறாதரா! சாகலை. ஓகே, அன்லிமிட்டெட் ஹெல்த் போட்டுக்கிறோமா இல்லையா? முதல்ல நம்ம அன்லிமிட்டெட் ஹெல்த் போட்டுக்கலாம். 912 எங்கடா 29 போட்டிங்கன்னா ஐயோ தெரியாமல் வேறு என்னமோ போட்டுக்கிறேன். சரி வாங்க, அந்த ஜுராஃபிக் பார்க்குள்ளே மட்டும் ஒரு வாட்டி போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அங்கே நல்லா இருக்குது பூ பிடிக்கிறாங்க. அங்கே ஒரு வாட்டி போய் என்னடா வண்டி ஆட்டோமேட்டிக்காக தூக்குது. என்னடா இது? ஏங்க நான் என்னமோ நினச்சி வேறு என்னமோ நடக்குதுங்க. இருங்க இப்போது எனக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு. அதனால் இப்போது பாருங்க, ஃப்ளையிங் மோடுன்ட்டு அந்த மோடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் போய் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃப்ளையிங் மோடுன்னு போட்டுட்டேன். பைக் எடுத்தா ஏதாச்சும் ஆகுதா? என்னடா ஒன்றுமே ஆகலை. அப்போ எதுக்கடா அதெல்லாம் இருக்கீங்க? அங்கே மூடு தான் போட்டுக்குது. ஏன் ஒய் ஒரு சும்மா போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தவங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய் ஃப்ரம் விஜிடி. பாய்.